Hi friends, welcome to VividTech. உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் ப்ளூடூத் சம்மந்தமாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அதாவது உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணால் ப்ளூடூத் ஒர்க் ஆக மாட்டேங்குது, இல்லாட்டி ப்ளூடூத் ஆன் ஆகவே மாட்டேங்குது, இல்லாட்டி ஆன் பண்ணாலுமே எதையுமே உங்களால் சர்ச் பண்ணி பேர் பண்ண முடியலை, எந்த ப்ளூடூத் டிவைஸஸையுமே உங்கள் மொபைலுக்கு கனெக்ட் பண்ண முடியலை, சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது, இல்லாட்டி ப்ளூடூத் ஆன் பண்ணி ஸ்கேனை கொடுத்தோன்னே எந்த டிவைஸுமே உங்களுக்கு ஷோ ஆக மாட்டேங்குது, இல்லாட்டி ப்ளூடூத்தை பேர் பண்ணுறதுக்காக ஸ்கேன் பண்ணும்போது உங்களுடைய டிவைஸ் நேம் மற்றவங்களோட மொபைலில் ஷோ ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி ப்ளூடூத் சம்மந்தமாக ஏதாவது ஒரு இஷ்யூ உங்களுடைய ஆண்ட்ராய்ட் மொபைலில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம ப்ளூடூத் சம்மந்தமாக ஃபேஸ் பண்ணுற எல்லா ப்ராப்ளம்ஸுமே எப்படி நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் ஈஸியாக சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு அதில் பாருங்கள் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும், இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது பிராண்ட் மொபைல் பிராண்டுக்கு சேஞ்ச் ஆகலாம். எந்த மொபைல் ஆப்ஸ் தான் இருக்குது. ஸோ உங்கள் மொபைலையுமே நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னே மேலே கார்னரில் பாருங்கள் 3 டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி இதில் ரீசெட் ஆப் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த இடத்துல ரீசெட் பண்ணுங்கள். அப்படி செய்யும் போது சம்டைம்ஸ் நம்ம மொபைல் அது செட்டிங்ஸில் சேஞ்ச் இருக்குமா இருந்துச்சுன்னா அது ஆட்டோவாகவே சால்வ் ஆகி சம்டைம்ஸ் நமக்கு ப்ளூடூத்தில் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ளூடூத் டிவைஸை உங்கள் மொபைலுக்கு கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அந்த டிவைஸை உங்கள் மொபைலுக்கு கனெக்ட் பண்ண முடியலை. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த ப்ளூடூத் டிவைஸை வேறொரு மொபைலுக்கு கனெக்ட் பண்ண முடியுதா அப்படின்றத கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் அந்த டிவைஸ்லேயுமே ஏதாவது இஷ்யூ இருந்தாலுமே மொபைலுக்கு கனெக்ட் ஆகாது. ஸோ அதனால் வேறொரு மொபைலுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் மொபைலை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணணும். அப்படி ரீஸ்டார்ட் பண்ணும்போது கூட சம்டைம்ஸ் நம்ம மொபைலே ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமாச்சுன்னா அது ஆட்டோவாக சால்வ் ஆகி இந்த ப்ளூடூத் சம்பந்தமாக ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு கூட செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ரீசெட் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறமா ரொம்பவுமே கவனமாக ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ் அப்படின்றத நீங்கள் ஓப்பன் பண்ணிடணும். நான் ரீசெட் ஆல் செட்டிங்ஸ் அப்படின்றது இல்லாட்டி ரீசெட் ஃபோன் அப்படின்றத கொடுப்பீங்களாச்சுன்னா மொபைலோட எல்லா விஷயமும் டிலீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கவனமாக ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய நெட்வொர்க் செட்டிங்ஸை நீங்கள் ஒருக்க ரீசெட் பண்ணணும். அப்படி ரீசெட் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா நம்ம ப்ளூடூத்தில் ஏதாவது ப்ராப்ளம் செட்டிங்ஸ் சேஞ்சஸ்னால இருக்குமா இருந்துச்சுன்னா அது ஆட்டோவாகவே சால்வ் ஆகி நம்ம மொபைலில் உள்ள டிஃபால்ட்டான செட்டிங்ஸுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா கூட நம்மளால் நம்ம ப்ளூடூத்தில் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸை நம்ம மொபைலில் சால்வ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கடைசியாக லாஸ்ட் ஸ்டெப்பாக ரீசெட் பண்ணுற ஒரு ஆப்ஷனையுமே செக் செஞ்சு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் 1 by 1 உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணுறதன் மூலமாக ப்ளூடூத் ஒர்க் ஆகாத, ஷோ ஆகாத, டிவைசஸ் கனெக்ட் ஆகாத இந்த மாதிரி ப்ளூடூத் சம்பந்தமான எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகிச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.